ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த vlog எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் லென்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது. கலர் லென்ஸாக இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் கலர் லென்ஸ் வச்சிருக்கேன், ப்ரௌன் கலர். ஸோ அதை வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லென்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்கள் கை க்ளீனாக இருக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. எந்த டஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த அழுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லைனா உங்களுக்கு கண்ணு தண்ணி வரும். லைட்டாக எப்போதும் நார்மலாக எப்போதுமே எல்லாருக்கும் வரும். பட் டஸ்ட் இருந்ததுன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது என்னோட லெஃப்ட் ஐயோடது. ஸோ நீங்கள் ஐபாலை நேராக பார்க்காமலே வைக்கலாம். ஐபாலை லைட்டாக மூவ் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணுங்க, ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இது என்னோட ரைட் ஐயோடது. நல்ல இந்த எட்ஜில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த எட்ஜில் இருக்கணும். அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐபாலை மூவ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 4 சைடும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் அது கொஞ்சம் கண்ணு தண்ணி வர மாதிரி தான் இருக்கும். செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வராது. பட் உங்களுக்கு டஸ்ட்டு ஏதாவது கையில் டஸ்ட் அழுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக லென்ஸ் ஃபிக்ஸே ஆகாது, இல்லை கண்ணு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இப்போ லென்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் டேரெக்டாக கையாலே ரிமூவ் பண்ணுவேன், இல்லை நீங்கள் இந்த இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சியும் ரிமூவ் பண்ணலாம். இப்போ இந்த இயர்பட்ஸ் வச்சு லென்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஐபாலை லெஃப்ட் ஆர் ரைட் மூவ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். பட் ரிமூவ் பண்ணும்போது டேரெக்டாக பார்த்து ரிமூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த இயர்பட்ஸ் வச்சு நான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.